ஏப்ரல் 8. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பெங் சுயி டே அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த பெங் சுயி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எனர்ஜியை சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னா காற்று நீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 2 பேசிக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்போட வாழ முடியும் அப்படின்றது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த பழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. சரி, அப்படி என்ன தான் இதில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் இந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இதை வந்து ஒரு எனர்ஜின்றது நம்மளை சுற்றி இருந்துனே இருக்கும். அது வந்து கரெக்டான வேலை போயினே இருக்கும். அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திசையிலையும் போகக்கூடாது, அட் த சேம் டைம் அது ஸ்டாப் பண்ணி நின்றக்கூடாது. அப்போ அது வந்து ஒரு அழகான ஒரு இயக்கத்தில் இயங்க வைக்கணும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடுங்கள்லாம் கட்டணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம அப்படி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் ஆரோக்கியம், செல்வம், அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. இது எப்போ பயங்கரமாக டெவலப் ஆச்சு அப்படின்னா சீனாவினுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை 4 சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த காந்த திசை காட்டி சொல்லுவாங்கப்பா. இந்த காந்த திசை காட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயன்றது பயங்கரமாக